யார் கை விட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றிகள் உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தால் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்கு. இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவன் நம்மளை தெரிந்தெடுத்து வந்திருக்கிறாரு. தேடி வந்து நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதற்காக நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. நம்மளை வேர் பிரித்து அழைச்சிட்டு வந்தது அவருடைய ஒரு நோக்கம். அந்த நோக்கத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்காகவே இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லணும். நன்றி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருப்பதான் ஆண்டவருக்கு மிக பிரியமான காரியம். எல்லா சூழ்நிலையிலும் 1 தெசலோனிக்கேயர் 5:18 இந்த வாக்கு சொல்லுது, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு
மனது நமக்கு வரணும். அந்த இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். அப்ப நன்றிங்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நமக்கு ஆசீர்வாதம் கடந்து வரணும்னா, நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் ஆசீர்வாதம் கடந்து போயிரும். நமக்கு கடந்து வரும். எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, பாடுகளுக்கு நன்றி சொல்லணும், சந்தோஷத்துக்கும் நன்றி சொல்லணும். அப்ப நம்ம சந்தோஷத்துக்கு நன்றி சொல்றது இயல்பு. ஆனா பாடுகளுக்கு நம்ம நன்றி சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அப்ப அழுவோம். இல்ல என்ன இப்படி ஆண்டவர் நம்மள சோதிக்கிறார் அப்படின்னு நமக்கு உள்ளத்துல என்ன வரும்? நன்றி சொல்லும்போது அந்த பாடுகள் நம்மை விட்டு கடந்து செல்லும். திரும்ப எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எழுந்து நின்னு கைதட்டி பாடுவோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. கால்களை அசைங்க. இடைவிடா நன்றிகள் உமக்குத்தானே. கை தட்டுங்க எல்லாரும். இணையில்லா தேவன் உமக்கு. திருப்பாடல் 47:1 சொல்லுது, மக்களினங்களே களிப்புடன் கைகுட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். இது திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார். அப்ப கைதட்டி பாடுறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். நம்ம கைகள் ஆண்டவர் கொடுத்த கைகளுக்கு அவருக்காக பாடும்போது, கைதட்டி பாடும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால எல்லாம் நல்ல கைகளை உற்சாகமா கைதட்டி கால்களை அசைத்து சந்தோஷமா களிப்புடன் கைகுட்டுங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஒரு அருவி விழுந்தா ஆர்ப்பரிக்கிற சத்தம் எவ்வளவு கேட்கும்? அந்த அளவுக்கு நம்மளோட சத்தம் இருக்கணும். எவ்வளவு நம்மளால உயர்த்தி பாட முடியுமோ பாடுவோம். எல்லாரும் பாடுவோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றிகள் உமக்குத்தானே, இணையில் தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றிகள் உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தர மானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி. சத்தமா என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே,
இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன். வேகமா வேகமா சத்தமா பாடுங்க. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி 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 அப்பா. நன்றி 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 நன்றி. நீர் செய்த எல்லா இரக்கத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 நன்றி. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்களுக்கு செய்த இறைவன் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்காக நன்றி சொல்லுங்க. இறை வார்த்தை கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அதற்காக நன்றி சொல்லுங்க. இது எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அதற்காக நன்றி சொல்லுவோம். இன்றைய நாள் முழுவதும் நமக்கு கிடைத்த மன்னாவுக்காக நன்றி சொல்லுவோம். எத்தனையோ இறை வார்த்தையின் வழியா உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்காரு, ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை தொற்றிருக்காரு. அதற்காக கண்களை மூடி கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி 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 தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் கூட்டி அழைத்து வந்தீரே, நன்றிப்பா. தேர்ந்து கொண்டீரே, நன்றி. தெரிந்தெடுத்தீரே, நன்றி. கண்ணீர் துடைத்தீரே, நன்றி 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 அப்பா. இதோ இந்த இடத்துல எங்களை அழைச்சிட்டு வந்ததுக்காக நன்றிப்பா. இறை வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எங்க இதயத்தை தொட்டிங்களே, நன்றிப்பா. இறை வார்த்தை என்கிற மன்னாவை நீர் எங்கள் இதயத்தில் நிரப்பியதற்காக நன்றி. இதோ இங்கு வந்த இறை ஊழியர்கள் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கு இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களை இந்த நொடிப்பொழுது வரை எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள், நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார். அப்ப நம்ம எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை புகழணும்னு நினைக்கிறோமோ, ஆலய முற்றத்திற்கு போகும்போதும் சரி, வழிபாட்டு தலங்களுக்கு போகும்போதும் சரி, நன்றி உணர்வோடு அது உள்ள நுழையணும்னு சொல்றாங்க. நம்ம ஆலயத்துக்கு முதல்ல போகும்போதே, ஆலய வாசல் தொடும்போதே நன்றி இயேசுவே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகணும். ஏன்னா அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். நன்றி உள்ளத்தோடு என்னுடைய ஆலய முற்றத்திற்கு வாருங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார். அப்ப நம்ம எப்போதுமே ஆர்ப்பரித்து பாடணும். அதுதான் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆர்ப்பரித்து பாடுங்கள் தான் சொல்றாரு. அதை விட முக்கியமான ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, திருப்பாடல் ஆசிரியர் தான் அதையும் சொல்றாரு. இளைஞரே, கண்ணியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள்னு ஒவ்வொருவரையும் பிரிச்சு பிரிச்சு சொல்றார். பொதுவா எல்லாரையும் பொதுவா பாடுங்கன்னு சொல்லல. இளைஞர் தனியா, கண்ணியர்கள், முதியோர் மற்றும் சிறியோர், அரசர்களே, ஆட்சியாளர்களே கைகொட்டி பாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளை ஆண்டவர் புகழ்ந்து பாட, போற்றி பாடுறதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமா ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம். அதனால இறைவனை நம்ம என்னாலும் அதிகமா நம்ம செய்ய வேண்டிய காரியமே போற்றி புகழ்றது மட்டும்தான். இன்னொரு பாடல் பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. கை தொட்டுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும். கைகளை உயர்த்துங்க. ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். திரும்ப பாடுங்க. உம்மாலாகாத காரி. கை கொட்டுங்க. நல்ல கை சத்தமா தட்டுங்க. ஆகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான்
எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் ஐயா, நீரே. சொல்லி ஐயா, நீரே. எண்ணி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்துங்க. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு சத்தமா எல்லாரும் இன்னும் கைதட்டுங்க. ஐயா, நீரே. எனக்காக யாவை ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். எல்லாமா அல்லேலூயா ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாம். அப்பா உம்மால எல்லாம் கூடும்பா. ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். திருப்பாடல் 119:9 சொல்லுது, இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ என்று திருப்பாடலாசிரியர் சொல்றார். அதே போல, நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர், அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளது. இரக்கமுள்ள தேவன் நம்ம நிறைய அசால்ட்டா நம்ம நிறைய நேரம் தப்பான காரியங்களை செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டாரு, இவ்வளவு தப்பு பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் இரக்கமுள்ள தேவன். அதே நேரம் சினத்தின் கடவுள். சினம் வெளிப்பட்டுச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. அப்ப நம்ம எப்பவுமே இறை அச்சம்ங்கிறது ஞானத்தின் தொடக்கம் இறை அச்சம் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்ப ஞானத்தை நம்ம கேட்கணும். ஞானத்தினுடைய தொடக்கமே இறை அச்சம் தான். இறை அச்சம் நமக்குள்ள இருந்தாலே போதும். எந்த பாவத்தை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம செய்யவே மாட்டோம். எப்பொழுதுமே நம்மளை பரிசுத்தமா வச்சுக்கொள்றதுக்கு முக்கியமான காரியம் இறை வார்த்தையை நம்ம உள்ளத்துல இருத்துறது. அதான் சொல்றாரு, இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? மும் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ. வார்த்தையை வாசித்தா மட்டும் பத்தாது, அதை நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்வாக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை துதிப்போம். மாலை நேரம்
இறைவனுக்கு பிரியமான நேரம் நம்மளை எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய மிகச்சிறிய வழிபாடு தான் இந்த தோத்திர பலி. நம்ம ரொம்ப கம்மியான நேரம் தான் நம்ம இறைவனை துதிக்கிறோம். அந்த நேரத்துல உள்ளார்ந்த வழிபாடா நல்ல முழு உள்ளத்தோட, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுளை தேடு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த முழு உள்ளத்தோட நம்ம ஆண்டவரை போற்றுறோம். அதான் நம்மளுடைய சிந்தனை வேற எங்கிட்டாவது இருக்கும். ஆனா இங்கே நம்ம அலையிலையா அலையிலையான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா இல்ல, முழு உள்ளத்தோட கண்களை மூடும் போதுதான் அந்த ஒரு முழு உள்ளத்தோட நம்ம சொல்றது, நம்ம அந்த அந்த இருதயத்துக்குள்ள அந்த ஒரு முழு உள்ளம்ங்கிறத, அந்த ஒரு ஆன்மீக பயிற்சி நமக்குள்ள வரும். கண்களை மூடி நம்ம துதிக்கும் போதுதான் நம்மள அறியாம இறைவனோட ஒன்றிப்போம். அதனால எல்லாரும் கண்களை மூடுங்க. கைகளை முடிஞ்சாலும் நல்லா உயர்த்தி பாடுங்க. உயர்த்தி துதிக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதமே தனி. கைகளை உயர்த்திய போதுதான் அன்று அமலேக்கியர்களோடு போரிட்ட போது அவங்க என்ன செஞ்சாங்க, மோசே கைகளை உயர்த்தி 2 பேர் பிடிச்சிட்டாங்க. கைகளை உயர்த்தினப்பதான் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. அதனால கைகளை உயர்த்தி துதிக்கிறது நமக்கு கஷ்டமா தெரியும். ஆனா கொஞ்சம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் துதிச்சு பாருங்க, கை வலிக்கும். ஆனா அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம கைகளை உயர்த்தினா கூட வலி தெரியாது. ஆவியானவர் நமக்கு அந்த ஒரு ஆற்றலை நம்ம கொடுப்பார். வலுவூட்டுபவர் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டுங்கிற வார்த்தையை ஒரு 10 தடவை அறிக்கையிட்டு நான் கைகளை உயர்த்தி இப்ப நான் துதிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கட்டாயம் அந்த ஒரு வல்லமையா ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். அதனால எல்லாரும் கண்களை மூடுங்க, கைகளை உயர்த்துங்க, துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா உங்களால எவ்வளவு சத்தமா ஆண்டவரை கூப்பிட முடியுமோ கூப்பிடுங்க. உங்க உள்ளத்துல எவ்வளவு தூரம் ஆண்டவரை நீங்க உயர்த்தி போற்ற முடியுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். கண்களை மூடுங்க, எல்லாருமே கண்களை மூடுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவர் நம்மளை இருதயத்தை பார்க்கிறாரு. நீங்க துதிக்கிறத பார்க்கிறாரு. நீ முழு உள்ளத்தோட நீ ஆண்டவரை தேடுறியான்னு அவர் பார்க்கிறாரு. ஏனோ தானோ கடமைக்காக சொல்லிட்டாங்களே வந்துட்டோமே, அப்படி கிடையாது. நீ வந்துட்ட, ஏதோ கட்டாயத்தின் பேர்ல நம்ம வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆண்டவரை தேடும் போது அதுக்குரிய ஆசீர்வாதம் ரெட்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்தை விட்டு நம்ம போகும்போது ஆண்டவருடைய அபிஷேகத்தை முழுமையா பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை வரம் பெற்றுக்கிட்டு தான் நீங்க இந்த இடத்தை விட்டு போகணும். அடுத்த ஆராதனை பகுதியில ஆவியானவரே என்னை தொடுங்கப்பா, நான் எல்லாரும் மாதிரி நானும் துதிக்கணும், அந்நிய பாஷையில நான் துதிக்கணும், பரவச பேச்சுல நான் பேசணும் ஒப்பு கொடுங்க. ஆவியானவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்குள்ள அவர் செயலாற்றுவார். நமக்குள்ள இருக்காரு, ஆனா செயலாற்றுவது நீங்க சொன்னாதான். தாகமா இருப்பவருக்கு தான் நான் தண்ணீரை ஊற்றுவேன்னு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம தாகத்தோட கேட்டா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதனால முழு உள்ளத்து நான் அப்படிதான் அழுது கேட்டேன், கண்ணீரோட கேட்டேன், எத்தனையோ தியானங்களுக்கு போனேன், எனக்கு கிடைக்கல. ஆனா நான் முழு உள்ளத்தோட அழுது அப்பா எனக்கு வேணும் நீங்க கேட்டா மட்டும்தான் ஆவியானவர் அந்த பிரசனத்துக்குள்ள நம்மளை நிரப்புவார். உரிமை பிள்ளைங்களை நம்ம கேட்கணும். அதனால நல்ல மனதுல ரொம்ப பாரத்தோட கேளுங்க, அப்பா ஆவியானவரே என்னை தொடுங்கப்பா, நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது முழு ஆற்றலோட அப்பா உங்களுடைய அபிஷேகத்தை பெற்ற மகனா நான் போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கை வைங்க. மற்றது எல்லாத்தையும் ஆவியானவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவனதியே. கைகளை தட்டி பாடுங்க, கைகளை தட்டுங்க, நல்ல சத்தமா தட்டுங்க. ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே ஜீவனதியே ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே ஆசீர்வாதியும். கைகளை தட்டுங்க. ஆவியின் வரங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடி பாடுங்க. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவனதியே பொங்கி வா, கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை, கண்களை மூடுங்க, கண்களை மூடி கைகளை நல்லா தட்டுங்க. கர்த்தாவேவும் ஜனங்கள் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் நீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவனதியே பொங்கி பொங்கி வா.
ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும், ஆவியின் வரங்களினால் உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என் நீரை தீடுவி, ஜீவத்தன் கைகளை தட்டுங்க, கைகளை தட்டி பாடுங்க. அப்பதான் நமக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு பிரசன்னம் வேணும். ஆவியானவரே என்னை நிரப்பணும். நீங்க கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் கனம் பற்றிட, உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, உற்று தண்ணீரே என் கையில வேக ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. கண்களை மூடுங்க. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தாவே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களின் என்னை நிரப்பும், உற்று தண்ணீரே. கைகளை உயர்த்தி துதிங்க, துதிங்க துதிங்க, கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தி துதிங்க துதிங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே ஆவியானவரே கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் வாயை திறங்க, வாயை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. ஆவியானவரே 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 எனக்குள்ள இருப்ப ஆவியானவரே, இந்த ஜெப வேளையில அடுத்த இந்த தகப்பனே ஆராதனை வேளையில என்னை பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்குள் வாசம் செய்பவரை என்னுள் வெளிப்படணும். நான் அபிஷேகம் பெற்று ஒரு அபிஷேகம் நிறைந்த மகளா இந்த இடத்தை விட்டு நம்ம மகனா வெளியே போகணும். உங்களுடைய அபிஷேகத்தை பெற்ற மகளா, ஆவியின் கனிகள் நிறைஞ்ச மகளா, ஆவியின் கொடைகள் நிறைஞ்ச மகளா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் நீங்க செயலாற்றணும். எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னுள் நீங்க வெளிப்படணும். கனிகளா வெளிப்படணும், வரங்களா வெளிப்படணும். அப்பா அந்நிய பாஷை வரத்துல நான் துதிக்கணும். எண்ணாயிரம் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி எப்பொழுதும் நாம் துதிக்கணும்னா ஆவினுடைய பரவச பேச்சு வரும்போது நம்ம வேலை ஸ்தலங்களை கூட துதிக்கலாம், பயணம் செய்யும் போது துதிக்கலாம். பரவச பேச்சு வரத்தை எனக்கு கொடுங்க, நான் கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம தாகத்தோட கேட்டா மட்டும்தான் கிடைக்கும். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே பரிசுத்தரே. அப்பா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, மாந்தர் இளைஞர் மேலும் முதியோர் மேலும் அப்பா தகப்பனே நீர் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, மாந்தர் அனைவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களேப்பா. உன் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர்னு சொன்னீங்களே, அந்த வாக்கு தத்துவம் இந்த பிள்ளைகளில் நிறைவேற போவதற்காக நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே அப்பா, நாங்கள் ஒருபோதும் நீர் கைவிடாத தேவன் பா, எங்களை வெறுங்கையாய் நீர் அனுப்ப மாட்டீரப்பா. அப்பா தகப்பன் தன் பிள்ளையை அன்பு செய்வது போல அன்பு செய்யற ஒரே தகப்பன் நீங்கப்பா. எங்களை அன்பு செய்ததுனாலதான் இந்த இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. நன்றி 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 அப்பா. நன்றி இயேசுவே, இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றி அப்பா. உலக காரியங்களை நாங்க ஓடி விடாம உங்களை தேடி வர்ற இருதயத்தை கொடுத்தீங்களே, நன்றி 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 அப்பா. பிள்ளைங்க எப்போதும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளா நாங்க இந்த இடத்தை விட்டு வெளியேற போகிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி தகப்பனே. ஆவியானவரே கோடி நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே இந்த நாவு முழுவதும் உமக்கு நன்றி சொல்வதே இருக்க வேண்டும். ஆண்டவரே நன்றி நன்றி ராஜா.
Praise the Lord. Hallelujah. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? டயர்டா இருக்கா? டயர்டா இருக்கா? ஒரு சிலர் இல்லைன்றீங்க, ஒரு சிலர் ஆமான்றீங்க. Praise the Lord. ஓகே, இது வரைக்கும் கேட்டிருக்கிற இறை வார்த்தை யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா?